இந்த ஆறு படைன்னு சொல்லக்கூடியது இந்த முருகன் எதுக்காக தமிழ்நாட்டுல உதிக்கிறான், தமிழ்நாடுன்னு சொல்றது இந்த பூமியில எதுக்காக உதிக்கிறான் அப்படின்னு சொன்னா சிவபெருமானுடைய அந்த ஞானக்கண் திருஷ்டியால உதித்து இந்த பூமியில நிலவக்கூடிய துன்பங்களை எல்லாம் போக்கணும். அந்த துன்பம் எதுன்னு கேட்டா முருகன் என்பவன் யார், அவர் உண்மையான போர்க்கடவுள். அந்த போர்க்களனுடைய வரலாறுகள் என்ன, உலகம் முருகன் இருக்கான். ஏன்னா எகிப்துல முருகன் வாழ்ந்ததுக்கான சாட்சி நம்ம கிட்ட இருக்கு, இலங்கையில வாழ்ந்ததுக்கான சாட்சி இருக்கு, துபாயில வாழ்ந்ததுக்கான சாட்சி இருக்கு, இன்னும் சீன மக்கள் கெமர் கந்தன்னு அவனை கும்பிட்டு இருக்காங்க. இந்த அறுபடையில எப்படி ஆறு இருக்கோ அது போல இந்த ஆதி படையிலையும் ஆறு இருக்கு. வேல் நெடுங்கண்ணி என்ற நாயகி ஏன் இந்த இடத்துல ரொம்ப சிறப்பா பேசப்படுறாங்கன்னா, நம்மளுடைய சக்தி வழிபாட்டுல 64 சக்தி பீடங்களில் இந்த சிக்கல் சக்தி பீடம் முதன்மை சக்தி பீடமா திகழும். மாரியம்மனுக்கு வேர்க்கக்கூடிய காட்சி முத்து மாரியம்மன் பார்க்கலாம். ஆனா ஏன் இடத்துல முருகனுக்கு வேர்க்குதுன்னு சொன்னா, ஏன்னா கந்த ஜனனி காத்தாய் அம்மன் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தஞ்சை கிருஷ்ணன் சார் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார். இப்போ வந்துட்டு நம்ம முருகன் பத்தி இன்னைக்கு பேசலாம் அப்படின்ட்டு இருக்கோம் சார். என்னன்னா அறுபடை வீடு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதையும் தாண்டி நிறைய சென்னிமலை இந்த மாதிரி நிறைய முருகன் கோயில்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹிஸ்டரியா நம்ம கேட்கும்போது முருகன் பத்தின வரலாறுகள் யாருக்கும் பெரும்பாலுமா அந்த ஆச்சரியமூட்டும் திருக்கோயில்கள் பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம் அப்படின்ட்டு இருக்கோம். முருகனோட கோயில்கள் சூரசம்ஹாரத்துக்கு முன்னால பின்னால் அப்படிங்கிறது நீங்க நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பேசியிருந்தீங்க. இன்னைக்கு வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவா என்ன சார் பேச போறோம்? பொதுவா திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, நம்ம அந்த சொல்லக்கூடிய சுவாமிமலை, இந்த கோவில்கள் எல்லாமே வரிசையா பார்த்தோம்னா இதெல்லாம் சூரசம்ஹாரத்தினுடைய பெருமைகளாகவும் முருகனுடைய அதிசிறப்புகளாகவும் நம்ம எல்லாம் போறோம். இந்த கோவில்கள் இன்னைக்கு பெரும்பான்மையா தமிழகத்துல மக்களுடைய அதிவிமர்சையா மக்கள் எல்லாரும் இந்த கோவிலுக்கு போயிட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனா முருகன் கோவில்கள்னு பார்த்தா இந்த 6 படை தான் கேட்டா இல்ல. இந்த 6 படை தாண்டி மருதமலை இருக்காரு, நம்ம சென்னையில வடபழனி இருக்காங்க. இது போல பல்லாயிரக்கணக்கான கோவில்கள் நம்ம ஆங்காங்கு தமிழகத்துல இருந்தாலும் கூட இன்னும் ஆச்சரியமூட்ட பல்வேறு திருப்பு முனைகளாகவும் பல்வேறு வித்தியாசமான விஞ்ஞான கோடத்தினரியாகவும் முருகனுடைய கோவில்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், அறுபடை போல ஆதிப்படை என்று ஒரு 6 முருகன் கோவில்கள் இருக்கு. ஆதிப்படை அதுல 6 இருக்கு. இந்த அறுபடையில எப்படி 6 இருக்கோ அது போல இந்த ஆதிப்படையிலையும் 6 இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது மாதிரியே தஞ்சையில நமக்கு சொல்றப்போ தஞ்சையிலே 6 படைகள் பத்தி நம்ம நேயர்கள் பார்த்திருக்காங்க, கண்டிப்பா தெரியும். அப்ப இந்த ஆதிப்படைன்னு சொல்றதுக்கும் இந்த அறுபடைக்கும் என்ன வித்தியாசம் நேயர்களுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. சொல்ல வேண்டிய விஷயம், இந்த 6 படைன்னு சொல்லக்கூடியது இந்த முருகன் எதுக்காக தமிழ்நாட்டுல உதிக்கிறான், தமிழ்நாடுன்னு சொல்றது இந்த பூமியில எதுக்காக உதிக்கிறான் அப்படின்னு சொன்னா சிவபெருமானுடைய அந்த ஞானக்கண் திருஷ்டியால உதித்து இந்த பூமியில நிலவக்கூடிய துன்பங்களை எல்லாம் போக்கணும். அந்த துன்பம் எதுன்னு கேட்டா சூரன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அசுரனை கொல்லணும், அசுரனை சம்ஹாரம் செஞ்சுட்டு இந்த பூமியில அமைதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தான். அப்படி இந்த வந்த முருகன் வளர்ந்து கார்த்திகை பெண்களுடைய சரவண பவன் 6 ரூபமா பிரிந்து 6 முகமா வந்து அவன் பெரியவன ஆகி சூரனை வதம் செஞ்ச நிகழ்வுக்காக தெய்வ அம்சமா இருக்கக்கூடிய தெய்வானையை மனம் புரிந்து பிறகு ஒவ்வொரு ஆலயமாக வரக்கூடிய திருவிளையாடல்களோட நம்ம இந்த 6 படையை பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது ஆதிப்படை. முருகன் என்பவன் யார், அவர் உண்மையான போர்க்கடவுள். அந்த போர்க்களனுடைய வரலாறுகள் என்ன, இந்த வரலாறுகள் நடைபெறுவதற்கான காலமாய் ஆதிப்படையாக விளங்கக்கூடிய 6 திருத்தலங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். அருமை சார். இப்ப இந்த ஆதிப்படை என்னென்ன அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோவா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால ஒரு ஓவர் வியூவா என்னென்ன கோயில்கள் இருக்கு அந்த ஆதிப்படையில அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த ஆதிப்படைக்கு அப்பாற்பட்ட இன்னும் அதிசயம் வாய்ந்த பல கோவில்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல 7வது படை கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்ம மருதமலை முருகனை சொல்லுவோம். ஆனா இந்த ஆதிப்படையில முதல்ல இருக்கக்கூடியது எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் சிக்கலை தவிடுபொடி ஆக்கக்கூடிய சிக்கல் சிங்காரவேலன் ஆலயத்தை நம்ம பார்க்கலாம். அந்த சிக்கல்ல இருந்து அப்படியே கொஞ்சம் தொலைவுக்கு போனோம்னா முருகன் எப்பேற்பட்ட விஷயமா கொடுப்பான், கண்ணு போனா கூட நம்ம கண்ணா வந்து நிற்போம். என்னுடைய கண்ணா வந்து இருக்கக்கூடிய என் கண் முருகனை நம்ம பார்க்கலாம். எட்டி பிடிக்கக்கூடிய தூரத்துலதான் அந்த முருகன் இருக்கான். அதனால எட்டி பிடின்னு சொல்லக்கூடிய 8 குடி முருகனை நம்மளுடைய விஷயத்த பார்க்கலாம். அதனால நம்ம கிட்ட இருக்கிற துன்பம் நம்ம கிட்ட எப்படி விடை பெற்று போகுமோ அது போல விடை பெற்ற கூடிய துன்பத்தை நம்ம கூடவே இருந்து விடைபெற செய்யக்கூடிய திருவிடைக்களி முருகனை நம்ம பார்க்கிறோம். அப்படியே இந்த திருவிடைக்களியோட சேர்த்து இருக்கக்கூடிய இந்த முருகன் அப்படின்னா பழனிக்கு அற்புதமான அந்த பாலதண்டா இந்த முகத்தை பார்க்கலாம். ஆனா குழந்தை பாக்கியத்தை வாரி வழங்கக்கூடிய கருந்திட்டை குடி முருகன் இந்த இடத்துல தஞ்சாவூர்ல ரொம்ப கரந்தை என்ற இடத்துல
இருந்து முருகன் விளங்குறாரு. கடைசியா தஞ்சையிலிருந்து திருக்கருக்காவூர் போகக்கூடிய வழியில ரொம்ப யாருக்கும் தெரியாத, இன்னும் கேட்பாரற்று இன்னும் அந்த மக்கள் எல்லாம் பார்த்து அவங்களாவது போய் அந்த கோயில்கள் நிறைய திருப்பணி செய்யணும், இப்படி ஒரு ஊர்ல இப்படி ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல திருக்காவலூர், இன்னைக்கு காவலூர் என்று அழைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஆலயம் கிட்டத்தட்ட இந்த ஆதிப்படையுமே கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு, அதுவும் நான் சொல்லக்கூடிய இந்த ஆதிப்படையெல்லாம் தஞ்சை பெரிய கோவிலுக்கு முன்னால் வந்த கோவிலாகவும், சோழர்களுடைய முற்கால சோழர்களாக இருக்கட்டும், இல்ல பின்னாடி வந்த பிற்கால சோழர்களாக இருக்கட்டும், குலோத்துங்க சோழன், செம்பியன் மாதேவி போன்ற பல்வேறு பேரால திருக்குடமுழுக்கு எல்லாம் செய்யப்பட்டு, பல புண்ணிய விஷயங்கள் செய்யப்பட்டு, ஆலயங்களுக்கு பல திரு விஷயங்கள் எல்லாம் செய்யப்பட்ட அற்புதமான ஆலயமா இந்த ஆதிப்படை முருகன் ஆலயம் இருக்கு. அப்ப இது எல்லாமே நீங்க சொல்றதை கேட்கும்போது இந்த சூரசம்ஹாரம் நடக்கிறதுக்கு முன்பே ஏன்னா சூரசம்ஹாரத்திற்கு பின்னால் வந்த ஆலயம் சூரசம்ஹாரத்தோட தொடர்புடைய ஒவ்வொரு ஆலயமா வரும். சூரனுடைய மிகப்பெரிய ஒரு தம்பியா இருக்கக்கூடியவன் கிரஞ்சமலையா இருக்குன்னா, அந்த கிரஞ்சமலை எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அந்த உத்தரப்பிரதேசத்துல கார்த்திக் சுவாமியுடைய ஆலயமும் அங்க இருக்கு. நீங்க சொல்லி இந்த மாதிரி முருகனுடைய முதுகெலும்பு இருக்கக்கூடிய இடமா கார்த்திக் சுவாமி ஆலயம் கிட்டத்தட்ட 3000 படிகள்ல கிரௌஞ்சமலைன்னு சொல்லி நம்ம இமயமலைக்கு பக்கத்துல முருகன் அங்கேயும் கடந்து தமிழ்நாடு நம்ம சொல்றோம். இப்ப நேர்களுக்கு தெரியும், உலகம் முருகன் இருக்கான். ஏன்னா எகிப்துல முருகன் வாழ்ந்ததுக்கான சாட்சி நம்ம கிட்ட இருக்கு, இலங்கையில வாழ்ந்ததுக்கான சாட்சி இருக்கு, துபாயில வாழ்ந்ததுக்கான சாட்சி இருக்கு. இன்னும் சீன மக்கள் கெமர்கந்தன் அவனை கும்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய புத்த சிலைகளை எல்லாம் கூட முருகன் மாதிரியே அங்களும் சேவல் வாகனமா வைத்து சீன மக்கள் கொண்டாடக்கூடிய காட்சி நம்ம பாக்குறோம். துபாயில முருகனுக்கு நம்ம இஸ்லாமியர்கள் தினம் நமக்கு இந்த நோன்பு நேரங்கள்ல தினமும் தண்ணீர் புஷ்பங்கள்ல சொல்லக்கூடிய தர்பூசணி பழங்களை நைவேத்தியமா வைக்கக்கூடிய காட்சியில் நம்ம இன்னைக்கு அமீரகத்துல பார்க்கக்கூடிய காட்சியாக இருக்கட்டும். அப்ப காலம் எல்லாம் முருகன் வாழ்ந்ததற்கான சாட்சியா தான் அவன் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றது. ஒரு போர்படை தளபதி, அந்த போர்படை தளபதியினுடைய போர் விஷயங்களை பத்தி பேசக்கூடிய ஊரா இதெல்லாம். இப்ப ஆதிப்படைக்கும் 6 படைக்கும் உள்ள ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, 6 படையில அவனுடைய மனம் சார்ந்த விஷயங்கள், அப்பனுக்கு உபதேசம் செய்யறது, காதல் சார்ந்த விஷயங்கள் செய்யறது, பக்தர்களோடு விளையாடுவது, சித்தர்களோடு ஞான சித்து செய்யறது, இந்த மாதிரி மக்களோடு வாழ்க்கையா வாழக்கூடிய படைகள் தான் இந்த அறுபடை வீடு. அதனாலதான் 6 படையில மக்களோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்குறதுக்காக போறாங்க. ஆனா ஒரு அரசன் ஆவறதுக்கு முன்னாடி ஒரு இளவரசனா இருந்து முருகப்பெருமான் இந்த தமிழ்நாட்டை ஒரு கலக்குன வரலாற அருணகிரிநாதருடைய திருப்புகளோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மக்களும் நேயர்களும் இதை கேட்டு கண்டிப்பா இந்த ஆலயத்துக்கு ஒட்டுமொத்த படையெடுப்பும் தமிழகத்திலிருந்து போகுதுங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கண்டிப்பா சார். இப்ப நீங்க சொன்ன அந்த 6 ஆதிப்படையோட குறிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பார்க்கலாம் சார். முதல்ல இந்த சிக்கல் சிங்காரவேலர் அதை பத்தின வரலாறு போயோ பேசிக்கா தெரியும். சிக்கல் அப்படின்னாலே அங்க இருந்துதான் வேல் வாங்கிட்டு அம்பாளிடம் இருந்து வேல் வாங்கி போருக்கு கிளம்பினாரு அப்படிங்கிறது. அதையும் தாண்டி சிக்கல் சிங்காரவேலர் என்ன சிறப்பு? பொதுவா சிக்கல் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அங்கதான் சூரன் வதம் நடக்கிறதுக்கு முன்னாடி அம்பாள் போய் வேல் கொடுத்தாங்க. ஆனா உண்மையிலே அது என்ன ஆலயம்னு பார்த்தா ஒரு சிவபெருமான் ஆலயம். அந்த ஆலயத்துக்கு என்ன பேருன்னா வெண்ணெய் பிரான் ஆலயம். நவநிதேஸ்வரர் அப்படிங்கிற ஆலயமும் அம்பாள் பேரு வேல்நெடுங்கண்ணி, அவங்க 2 பேரோட ஆலயம். இதுல ஒரு சன்னதியா முருகப்பெருமான் வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு புராண வரலாறு, ஒரு நீண்ட வரலாறு இந்த ஆலயத்துக்கு இருக்கு. அப்படி பார்க்கின்ற பொழுது முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி மாடக்கோவில்கள்லாம் கட்டக்கூடியவர், அவர் இங்கு தரிசனம் பெற்றிருக்காருங்கிற வரலாறு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி விஸ்வாமித்திரர் தெரியாத ஆட்களே கிடையாது. நம்ம ராமாயணத்தினுடைய மிகப்பெரிய காவியத்தினுடைய நாயகன் அந்த விஸ்வாமித்திரர் இந்த ஆலயத்துல தரிசனம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நாரத பெருமான் தரிசித்த ஒரு அற்புதமான இடமா இந்த சிக்கல் விளங்குது. 2வது, தமிழ்நாட்டுல சைவமும் வைணவமும் இன்னைக்கு எல்லாம் தசவதாரம் படம் பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம பெருமாள் கொண்டு போய் கடல்ல போட்ட மாதிரி ஒரு காலத்தில் சைவர்களை கடல்ல தூக்கி போட்டாங்க. சிவன் சிலையையும் நம்ம மாணிக்க வாசகரையும் நாவுக்கரசரையும் கடல்ல கட்டி தூக்கி போட்டப்போ அவங்க கடல்ல ஒதுங்கின விஷயம்லாம் இப்படி ஒரு காலத்துல சைவம் தோங்கி இருந்துச்சுன்னா ஒரு காலத்துல வைணவம் ஓங்கி இருந்த விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஆனா சைவ வைணவ ஒற்றுமைக்கு அற்புதமான திருத்தலமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச சிதம்பரத்துக்கு நம்ம போனோம்னா சிவபெருமானையும் பார்க்கலாம், நர்த்தன ரூபத்தில் இருக்கக்கூடிய நம்ம நாராயணனையும் பார்க்கலாம். ஆனா இந்த ஆலயமும் இந்த சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு திலகமாக இருக்கிறது. இங்கு சிவபெருமான் சன்னதியும் இருக்கு, நாராயணன் சன்னதியும் இருக்கு. அப்ப அப்பேற்பட்ட இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகளை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இடம் மல்லிகை காடாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க ஆலயத்துக்கு போனீங்கன்னா ஸ்தல விருட்சம் மல்லிப்பூ தான் ஸ்தல விருட்சம். சுவாமிக்கு வைக்கக்கூடிய பூ பார்த்தோம்னா மல்லிகை பூ தான். இந்த மல்லிகை வனத்தின் அருகே ஒரு மிகப்பெரிய தெப்பக்குளத்துக்கு அருகே ஒரு சின்ன ஒரு தவ வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஒரு முனிவர். அந்த முனிவர் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்போ இந்த பூலோகம் மிகப்பெரிய ஒரு பஞ்சத்துல அடிபட்டு போகுது. இந்த பூலோகம்னா நம்ம இருக்கக்கூடிய கைலாயம், ஆகாய லோகம் எல்லாம் பஞ்சத்துல ரொம்ப
என்ன பண்றதுன்னே தெரியாம மனிதன் அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப வானோகத்துல இருக்கக்கூடிய ஒரு காமதேனு ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டு ஏதாவது சாப்பிடணும்னு நினைச்சு புலால சாப்பிடுறது. அந்த புலால காமதேனு சாப்பிட்டதுனால அதுக்கு சாபம் ஏற்பட்டுருச்சு. அதனால நீ சாபம் ஏற்பட்டதுனால நீ பூலோகத்துக்கு வந்து இந்த சமீவனம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கஷேத்திரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய குளம் இருக்கிறது. அந்த குளத்துல வந்து நீராடினா உன் சாபம் எல்லாம் போயிடும் அப்படின்னு அந்த விஷயம் கேள்விப்பட்டு இந்த கோமாதான்னு சொல்லக்கூடிய இந்த காமதேனு அந்த குளத்துல வந்து அந்த குளத்துல மூழ்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமா பால் சுரக்காம, ஏன்னா இது சாபத்துல இருக்கு இல்லையா, 7-8 மாசமா பாலே கறக்காத இந்த காமதேனு இந்த குளத்துல இறங்கினோடனே சாபம் தீர்ந்த பிறகு ஒட்டுமொத்த பாலையும் அந்த குளத்திலேயே பீச்சிட்டு போயிடுது. இந்த பால் அந்த குளத்தோடு சேர்ந்து தயிராகி, தயிர் மோராகி, மோர் வெண்ணெய் ஆயிடுச்சு. இப்ப குளத்துல தண்ணியே இல்ல, சுத்தி என்ன ஆயிடுச்சு, வெண்ணெயா மிதக்கிறது. இப்ப அங்க இருக்கக்கூடிய முனிவர் வராரு, வந்து பாக்குறாரு, சுவாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்காக தீர்த்தம் எடுக்கிறாரு. ஆனா தீர்த்தம் இல்ல, இருக்கக்கூடிய எல்லா வெண்ணையும் ஒன்னா சேர்த்து போட்டு அங்கேயே ஒரு சிவபெருமானா உருவாக்குறாரு, லிங்கம் உருவாக்குறாரு. வெண்ணெயில் உருவாக்கியதால் அவருக்கு பேரு வெண்ணெய் பிரான். இந்த வெண்ணெய் பிரானாக்கி அங்க இருக்கக்கூடிய தண்ணியில அபிஷேகம் பண்ணி எல்லா விதமான பூஜை புனஸ்காரம் எல்லாம் முடிச்சிட்டாரு. இப்ப அவருக்கு வந்து இன்னும் அங்க வெண்ணெயால செஞ்ச சுவாமி தான் அங்க இருக்காரு. பொதுவா வெண்ணெய்னா எல்லாருக்கும் தெரியும், உடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இவர் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வேற எங்கேயாவது எடுத்துட்டு போகலாம் நினைக்கிறப்போ அந்த வெண்ணெய்னால தூக்க முடியல. இப்ப என்னடா இப்ப ஏற்பட்ட ஒரு நம்ம வரலாறு கேள்விப்பட்டிருக்கோம். ஒன்ஸ் ஒரு இடத்துல நம்ம ஒரு விக்கிரகத்தை செஞ்சு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அங்க இருந்து மூவ் பண்ண முடியாது இல்லையா? கண்டிப்பா. ஆனா இவர் வந்து சித்தர் அப்படிங்கறதுனால இவர் ஒரு அங்க பீடம் அமைத்து வாழக்கூடியவர். போற இடங்கள் எல்லாம் தெய்வ சிலைகளை எடுத்து போய் இங்க பூஜை பண்ணக்கூடிய வழக்கம் கொண்டிருப்பார். அதனால தன்னுடைய செஞ்ச சிலையை கோவில் கட்டி அழகு பார்க்கணுங்கிறதுக்காக அந்த வெண்ணெயை தூக்க முயற்சி பட்ட போது அவரால் வெண்ணெயை தூக்க முடியல. ஏன்னா அது சாதாரண வெண்ணெய், நம்ம எல்லாம் சொல்லலாம் வெண்ணெய் எவ்வளவு ஒரு பிசுபிசுப்பான தன்மை டக்குன்னு எடுத்துடலான்னு. ஆனா அவரால் அந்த வெண்ணெயை எடுக்க முடியாது. அந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம தூக்க முடியாது. அது அவர் உணரல. அந்த அறியாமையை போக்குவதற்காக இறைவன் அவருக்கு பல்வேறு சிக்கல்களை கொடுத்ததாகவும் அந்த சிக்கல்களை எல்லாம் தாண்டி வந்ததால் அந்த இடத்திற்கு சிக்கல் என்ற திருநாமம் வந்ததால் நம்ம வரலாறுகளை அறியலாம். இரண்டாவது, முருகப்பெருமானுக்கு சூரபத்மனுடைய அந்த சூரன் சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய சூரபத்ம அந்த அசுரனுடைய போர் நடக்கின்ற பொழுது அந்த போருக்கு சிவபெருமான் ஒரு 11 உருத்திரர்களை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த 11 உருத்திரர்களையும் முருகப்பெருமானுக்கு 11 கைகளா வருது. இப்ப நம்ம எல்லாம் நினைச்சிருக்கோம், ஏன் முருகனுக்கு 6 முகம் இருக்கு? 6 முகம்னா ஒரு முகம்க்கு 2 கைகள்னா 6 முகம்க்கு 12 கைகள். எதற்காக இந்த 12 கைகள் வந்துச்சு? முருகன் வந்து எல்லாரும் போல அவனும் ஒரு மனுஷன் தான். அப்ப அவனுக்கும் ஒரு முகம் தான் இருக்கும். அப்ப எப்ப வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த சூரபத்மனை அழிக்க வேண்டும் என்பதற்காக. சூரபத்மன் 5 பலம் கொண்டவன். 5 பலம்னா என்ன? 5 மனிதர்களினுடைய பலத்தை கொண்டவன். அப்ப 5 பேருடைய பலத்தை கொண்டவனா 5 மூலம் அவனுக்கு இருக்கு. 5 விதமான யோசனைகள் செய்பவன், 5 விதமான குழப்பங்களை செய்பவன், 5 விதமான ஆயுதங்களை ஏவுபவன், 5 விதமான பிரச்சனைகளை கிளப்புவான். அதான் 5 பார்ட்ஸ் அவன் பிரிஞ்சிருக்கான். இப்ப நேயர்கள் யாராவது இந்த ஹாரி பாட்டர் படம் பார்த்தா தெரியும், அதுல இருக்கக்கூடிய அந்த வால்டமோர்ட் தன்னுடைய உயிரை எப்படி 7 விதமா 8 விதமா பிரிச்சது போல இவனும் இருந்திருக்கான். அப்ப இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த தமிழ் சமூகத்தில் இருந்து கூட இந்த கருத்துக்கள் வெளியே போய் இதை பார்த்த வெளிநாட்டவர்கள் கதைகளா கூட எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை கூட நாம புரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூரபத்மனை கொன்னணும்னா கண்டிப்பா முருகனும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அதனாலதான் இதை முன்னாடியே யோஸ் பண்ண இந்த சிவபெருமான் தன்னுடைய ஞான திஷ்டியில் இருந்து 6 உருவங்களாக எடுத்ததுதான் அவர் என்கின்ற இந்த மூர்த்தங்களை நம்ம பார்க்கலாம். அப்படி இந்த 11 உருத்திரர்களும் யாருன்னா சிவபெருமானுடைய அஷ்டதிக்க பாலகர்கள். அஷ்டதிக்க பாலகர்னா 8 சிவபெருமானுடைய கைலாயத்தினுடைய 8 பகுதிகளையும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த 11 வீரர்கள். அந்த 11 வீரர்களையும் 11 கைகளாக கொடுத்து அந்த 11 கையிலையும் என்ன வச்சாச்சு? ஆயுதங்களாக வச்சாச்சு. அப்படி அந்த ஆயுதங்கள் அந்த முருகப்பெருமான் அப்படியே மயில் மேல உட்கார்ந்து அந்த 12 கைகளையும் நம்ம பார்த்தோம்னா, நேர்கள் இப்ப பார்த்துட்டு இருக்காங்க புகைப்படத்துல, அப்படி பார்த்தோம்னு சொன்னா தோமாரம், கொடி, வாள், குளிசம், அம்பு, அங்குசம், மணி, தாமரை, தண்டு, வில், மலுன்னு 12 கரங்கள்ல 11 கரங்களுக்கு ஆயுதம் கொடுத்தாச்சு. இன்னும் மீதம் இருக்கக்கூடிய ஒரு கைக்கு என்னடா கொடுக்க போறாங்க தேவர்கள் பயந்துட்டு இருக்காங்க. ஏன் சுவாமி இப்படி கைய வச்சுட்டாருன்னா அபயக்கரம்னு ஆயிடுச்சு. அபயக்கரம்னா என்ன அப்படின்னா சுவாமி காப்பாத்த போறாரு, அருளாசி வழங்க போறாரு. ஐயோ அவன் சரியான அரக்கனாச்சே, அவனுக்கு போய் அருளாசி வழங்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு பயந்து போய் எல்லாரும் இருக்கிறப்போ சிவபெருமான் அதற்கு என்ன பண்றாரு? ஒரு வழி பண்றாரு. தன்னுடைய மொத்த சக்திகளையும் ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை ஒண்ணு உருவாக்குறாரு. அந்த வேலை முருகன்ட்டே ஒரு கொடுத்திருந்தா முருகன் எடுத்துட்டு போய் சண்டை போட்டிருப்பாரு. ஆனா ஜெயிச்சிருப்பாரான்னு தெரியல. ஆனா அவர் அன்னைக்கு கொடுத்த வாக்கு அவருக்கு ஞாபகம் வருது.
யாருக்கு? ஆதிசக்திக்கு. என்னோட பாதி உனக்கு இருக்குங்கிறதுனால, சக்தி வேல் அப்படிங்கிறதுனால நான் செஞ்சுட்டமா, இருந்தாலும் நீ உன்னுடைய சக்தியையும் சேர்த்து இதுல போய் கூடன்னு சொன்னோனே ஆதிபராசக்தியினுடைய ஒட்டுமொத்த சக்தியும் இதுல வெளிப்படுது. இதுல நான் ஆதிபராசக்தின்னு சொல்றதை விட வேல் நெடுங்கண்ணி என்ற நாயகி ஏன் இந்த இடத்துல ரொம்ப சிறப்பா பேசப்படுறான்னா, நம்மளுடைய சக்தி வழிபாட்டுல 64 சக்தி பீடங்களில் இந்த சிக்கல் சக்தி பீடம் முதன்மை சக்தி பீடமா திகழ்கிறது. இதான் முதல் சக்தி பீடம். அதாவது ரொம்ப அற்புதமான சக்தி பீடம், ரொம்ப முதன்மையான, ரொம்ப ரொம்ப ஆங்கிலத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு சக்தி பீடமா திகழ்துன்னா, ஒட்டுமொத்த சக்தியுமே ஆதிபராசக்தி திரட்டி அந்த வேல்ல வைக்கிறா. அந்த வேல் வருகின்ற பொழுது ஞான வேலாக வருகிறது. ஏன்? சிவபெருமான் கிட்ட இருக்கிறது. அந்த ஞான வேல் முருகன் பிடிக்கின்ற பொழுது வெற்றி வேலாக மாறுகின்றது. அந்த முருகனுடைய ஒட்டுமொத்த சக்திகளையும் ஆதிபராசக்தி இந்த வேலுக்குள் சேர்க்கின்ற பொழுது அந்த வேல் சக்தி வேலாக மாறுகின்றது. அதனால்தான் இன்னைக்கும் நம்ம வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரகரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரகரோன்னு சொல்றப்போ ஒட்டுமொத்த பக்தர்களுடைய அலை ஓசை நமக்குள்ளே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரதா இருக்கட்டும், நமக்கு அருள் வந்து சாமி ஆடக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கே ஒரு நல்ல வைப் கிடைக்கும் இல்லையா? அப்படி அந்த முருகன் அந்த வேலை வாங்கி கொண்டு சென்ற இடம். இன்னைக்கு நிறைய ஆலயங்கள்ல வேல் கொடுக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்கலாம். ஆனா இன்னைக்கும் நீங்க சிக்கலுக்கு போயிட்டு அந்த சூரசம்ஹாரம் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான வேலையில அந்த இடத்துல போய் நீங்க பார்க்கின்ற பொழுது முருகன் முத்துக்குமார சுவாமியா காட்சி தரார். பொதுவா அங்க இருக்கக்கூடியவர் சிக்கல் சிங்கார வேலவர் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சிக்கல் சிங்காரவேலுடைய ரூபம் என்ன? வள்ளி தெய்வானையோட அழகு முகம் கொண்டு சாந்த ரூபமாக மயிலில் அமர்ந்து மக்களுக்கு வேண்டுகின்ற வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தண்டாயுத மூர்த்தி. ஆனா இவர் எப்படி போருக்கு வராருன்னா முத்துக்குமார சுவாமியா வரார். அப்படி முத்துக்குமார சுவாமியா அவர் கோவிலை விட்டு போர் வீரனா வெளில வருகின்ற பொழுது இன்றும் நீங்கள் நம்ப முடியாத ஆச்சரியம், நீங்கள் 5 செய்யப்பட்ட அந்த சிலை தான் வெளில வருது. அந்த இன்னைக்கும் அந்த வேல் கொடுக்கக்கூடிய காட்சி போய் பார்க்கலாம். அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் ஒரு வெண்பட்டை வைத்துக் கொண்டு முருகனுடைய முகத்தில் தொட்டு தொட்டு எடுக்கக்கூடிய காட்சி. ஏன்னா முருகனுக்கு முத்து முத்தாக வேர்க்கக்கூடிய ஒரு காட்சி. பொதுவா அந்த முத்து முத்தா யாருக்கு வேர்க்கும்? மாரியம்மனுக்கு வேர்க்கக்கூடிய காட்சி முத்து மாரியம்மன் பார்க்கலாம். ஆனா ஏன் இடத்துல முருகனுக்கு வேர்க்குதுன்னு சொன்னா, ஏன்னா கந்த ஜனனி காத்தாய் அம்மன் சாட்சாத் அந்த அம்பிகையினுடைய ரூபமா இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய முகத்திலும் அந்த வேர்வை வடிந்து வேல் வாங்கி சென்று அங்க இருக்கக்கூடிய சூரசம்ஹாரம் பண்ணி அந்த அற்புதமான விஷயத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னா, இத கண்டிப்பா நேயர்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சிக்கல்ல மட்டும்தான் இதை நம்ம பார்க்கவே முடியும். அப்பேற்பட்ட இந்த காட்சியை சிக்கலுக்கு போய் சிக்கல்ல இந்த விஷயத்தை பார்த்து நமக்குள்ள இருக்கக்கூடிய மனச்சிக்கல், என்ன சிக்கல், நம்மளால முடியாது, நம்மளால எப்படிப்பா முடியும், இப்போ போட்டி தேர்வுக்கு பிள்ளை பசங்க படிச்சுட்டு இருக்காங்க, நம்மளால கலெக்டர் ஆக முடியுமா, நம்மளால டாக்டர் ஆக முடியுமாங்கிற மனச்சிக்கல், நம்ம மனசுக்குள்ள இருக்கிற என்ன சிக்கல், கெட்ட எண்ணம், பொறாமை போன்ற எல்லா சிக்கலையும் போக்கக்கூடிய அற்புத திருத்தலமா இந்த சிக்கல் நமக்கு விளங்குது. கண்டிப்பா. இப்போ அந்த சிக்கல் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் சிக்கல் அப்படின்னு சொல்லும் போதே அந்த ஊருக்கு நெகட்டிவா எல்லாருமே யோசிப்பாங்க. ஆனா அந்த சிக்கல்களை தீர்க்கும் ஒரு ஊரா இருக்கு. அந்த அதுலயும் வந்துட்டு நீங்க சொன்னீங்க சக்தி பீடத்தோட முதன்மை சக்தி பீடம் அற்புதமான, எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்க இல்லையா? கடைசியா நம்ம அதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் அங்க இருக்கக்கூடிய பெருமாளுடைய பேர். பெருமாளை பத்தி சொல்லணும் இல்லையா? சைவ வைணவ ஒற்றுமைன்னு சொல்லியாச்சு இல்லையா? ஏன்னா வைணவநேயர்கள் எங்களுக்கு எதுவும் விஷயம் நீங்க சொல்ல மாட்டீங்களான்னு கேட்கறதுக்காக இங்க பெருமாள் இங்க வாமன பெருமாளா காட்சி தரப்படுறாரு. அது யாரு வாமனன் அப்படின்னு பார்த்தோம்னா, தசாவதாரத்துல நம்ம எடுத்து பார்த்தோம்னா 5வது அவதாரமாக வாமனன் வராரு. மகாபலி சக்கரவர்த்தியினுடைய ஆணவத்தை குறைப்பதற்காக 3 நிலம் கேட்கிறாரு. ஒரு அடி ஒட்டுமொத்த உலகம், இன்னொரு அடி ஒட்டுமொத்த 3வது எங்க வைக்கிறேன்னு தெரியறப்ப என்னோட தலையில வைங்கன்னு சொன்னார் இல்லையா? அப்படி இந்த மகாபலி சக்கரவர்த்தியை குழந்தையா போறதுக்கு பெருமாள் அவதரித்த திருத்தலம் சிக்கல். மகாபலி சக்கரவர்த்தியினுடைய ஆணவத்தை அழிப்பதற்காக பெருமாள் அவதரித்த திருத்தலம் எதுனா சிக்கல். இங்கிருந்துதான் பெருமாள் எங்க போயிருக்காருன்னா கேரள மாநிலத்துக்கு போய் அங்க அழிக்கக்கூடிய எல்லாத்தினுடைய ஒரு மூர்க்கமாக நாம இந்த இடத்தை பார்க்கலாம். அதனாலதான் சிக்கல் என்பது எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு இது என்ன எதிர்மறையான இருக்கு அப்படின்னு கிடையாது. சிக்கல் என்பது நேர்மறையான எண்ணங்களை தரக்கூடிய சிக்கல் சிங்கார வேலவர் சன்னதி. ஆனா இன்னைக்கும் எல்லாரும் பார்க்கக்கூடியது சிக்கல் சிங்கார வேலர் மட்டும் கிடையாது. அங்க ஆஞ்சநேயருடைய சிறப்பான சன்னதியும் இருக்கு, பெருமாளுடைய சன்னதியும் இருக்கு, கஜலட்சுமியுடைய சன்னதியும் இருக்கு. சிவபெருமான் நமக்கு நவநீதேஸ்வரர்னு சொல்லக்கூடிய வெண்ணெய் பிரானாகவும், தாயார் சக்தி பீடங்களில் சிறந்த சக்தி பீடமாக ஆதிபராசக்தியின் அற்புத திருமேனியாக விளங்கக்கூடிய வேல்நெடுங்கண்ணியினுடைய அற்புத திருத்தலமா விளங்குது. இது நாகைப்பட்டினம் ரயில் நிலையத்திலிருந்து சரியா 7 கிலோமீட்டர் தூரத்திலும், நம்ம தஞ்சையிலிருந்து காரைக்கால் செல்லக்கூடிய பேசஞ்சர் ரயிலோ எக்ஸ்பிரஸ் ரயிலோ எந்த ரயில்ல போனாலும் அந்த ஆலயத்துக்கு போகலாம். காலையில இந்த ஆலயம் 6 மணியிலிருந்து 12:30 மணி வரையிலும், மாலை 5 மணியிலிருந்து 8:30 மணி வரையும், கிருத்திகை சஷ்டி போன நாட்கள்ல
காலை 6 மணி முதல் 10 மணி வரை இந்த இந்த ஆலயம் திறந்திருக்கும். ஆனா நேயர்கள் கண்டிப்பா இந்த ஆலயத்தை சிக்கல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வேல் கொடுப்பாங்கிற விஷயம். அதனால இனிமே வரக்கூடிய சஷ்டி திருநாள்ல எல்லாரும் போய் திருச்செந்தூர்லயே உங்களுடைய, ஏன்னா நீங்க போய் 7 நாள் 8 நாள் இருந்து முருகனை பார்க்க முடியாதான் இது பண்ணாம ஏன் வேல் வாங்கிட்டு அங்க போனார் அப்படி, அந்த வேல் கொடுத்த இடம் எவ்வளவு சக்தி வாய்ந்த இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சிக்கலுக்கு நீங்க போய் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா சிக்கலையும் நீங்க போக்கி உங்கள் வாழ்க்கையில் சௌகல சௌபாக்கியத்தோட நீங்க வாழ்வீங்கன்னு நான் கண்டிப்பா அந்த முருக பெருமாள் கண்டிப்பா. இப்போ திருச்செந்தூர் குருஸ்தலம் சொல்றாங்க, அங்க போனா நிறைய செல்வ செழிப்பா இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம நம்ம சிக்கலை தீர்த்தாலே ஒரு கிளாரிட்டி வந்தாலே லைஃப்ல எல்லா விஷயங்களும் தெளிவா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சிக்கல் சிங்காரவேலரை எல்லாருமே தரிசிக்கலாம். இந்த விஷயத்தை பத்தி எல்லாருக்கும் பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.